அப்படின்னா கலரிங் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஒரு கிராஃபுக்கு கலர் பண்ணால் எனக்கு கிராஃப் வந்து எப்படி வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். கிராஃப் கலரிங். ஸோ நெக்ஸ்ட்டு கிராஃப் கலரிங். ஒரு கிராஃபுக்கு நம்ம கலர் பண்ண போகிறோம். ஸோ இதோட மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னா வெர்டெக்ஸ்க்கு தான் நம்ம கலர் கொடுக்கணும். ஸோ வெர்டெக்ஸ் கலர் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு வெர்டெக்ஸ் நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு கலர் கொடுத்துருவோம். ஸோ அந்த கலருக்கு நம்ம 1 அசைன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ அது அட்ஜசண்ட்டாக இருக்கிற வேல்யூக்கு நம்ம திருப்பி என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அதே சேம் வேல்யூ அசைன் பண்ணக்கூடாது, சேம் கலர் கொடுக்கூடாது. ஸோ 1 அசைன் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண கலர்னு சொல்லி கலரிங்னால ரெட் கலர் கொடுத்தோம் அப்படின்னா அது அட்ஜசண்ட்டாக இருக்க வேல்யூக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அதே ரெட்டை வந்து நம்ம என்ன பண்ணாத அசைன் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணுவோம், அது அட்ஜசன்ட் வேல்யூக்கு நம்ம என்ன பண்ணால் க்ரீன் அப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஒரு கிராஃப்னு எடுத்துக்கிட்டோம்னா எவ்வளோ மினிமம் கலர் நம்மளால் கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி நம்ம கிராஃப் கலரிங் கொடுக்கணும். ஓகே, கான்செப்ட் என்ன அப்படின்னா ஒரு வெர்டெக்ஸ் எடுத்துக்கிட்டு ஸோ அந்த வெர்டெக்ஸில் ரெட்டுன்னு நம்ம அசைன் பண்ணிடணும். ஸோ ரெட்டுன்னு அசைன் மட்டும் அதுக்கு அட்ஜசன்ட் வேல்யூவுக்கு அதே ரெட்டை வந்து நம்ம அட்ஜசன்ட் வெர்டெக்ஸ்க்கு அதே ரெட் கலர் நம்ம வந்து அசைன் பண்ணக்கூடாது. ஸோ டிஃப்ரெண்ட் கலர் நம்ம அசைன் பண்ணணும். ஸோ இப்படி ஒவ்வொரு வெர்டெக்ஸ் அசைன் பண்ணணும். எவ்வளோ மினிமம் நம்பர் நம்ம கலர்ஸ் நம்ம சூஸ் பண்ணுமோ அவ்வளோ மினிமம் கலரை வந்து நம்ம சூஸ் பண்ணுறோம். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து இதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நவ் ஃபஸ்ட்டு கிராஃப் கலரிங். Graph coloring is the procedure of assignment of colors to each vertex of a graph G such that no adjacent vertices get same color. Okay, no adjacent vertices, see the point, no adjacent vertices get same color. And adjacent vertices வந்து என்னது same color assign பண்ணக்கூடாது. The objective is to minimize the number of colors while coloring a graph. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் என்ன அப்படின்னா ஸோ மினிமைஸ் த கலர். ஸோ மினிமம் எந்த அளவுக்கு நம்ம சூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்மளோட கிராஃபோட கலர் சூஸ் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட், த ஸ்மாலஸ்ட் நம்பர் ஆஃப் கலர்ஸ் ரெக்யர்ட் டு கலர் ஏ கிராஃப் இஸ் கால்ட் ஏ குரோமேட்டிக் நம்பர். ஸோ அந்த மினிமம்ன்ற நம்ம சூஸ் பண்ணுறோம் பாரு, அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஸோ குரோமேட்டிக் நம்பர் ஆஃப் ஏ தட் கிராஃப். ஓகே, அந்த கிராஃபோட குரோமேட்டிக் நம்பர் சொல்லுவோம். ஸோ அந்த குரோமேட்டிக் நம்பருக்கு நோட்டேஷன் இருக்குது, இஸ் ஏ psi of g. So the chromatic notation psi of g. Okay, the chromatic number of that graph. The graph coloring problem is a NP complete problem. Okay, graph coloring problem is a NP complete problem. Okay, so next method of color a graph. Okay, so ஒரு கிராஃபுக்கு எப்படி கலர் கொடுக்க போகிறோன்னு நம்ம சொல்ல போகிறோம். ஓகே, ஸோ அது டெஃபனேஷன். ஸோ எப்படி ஒரு கிராஃபுக்கு நம்ம கலர் கொடுக்க போகிறோம். ஓகே, த ஸ்டெப்ஸ் ரெக்யர்ட் டு கலர் எ கிராஃப் வித் n நம்பர் ஆஃப் vertices ஆர் as follows. இன்கேஸ் n நம்பர் ஆஃப் vertices இருந்துச்சு அப்படின்னா எப்படி அதுக்கு வந்து கலர் கொடுக்கலாம் அப்படின்றது. ஸோ we can see the example. ஸோ ஒரு 4 vertices உள்ள கிராஃப் வந்து நம்ம இங்கே எடுத்திருக்கோம். ஓகே, ஸோ ஸ்டெப் 1, arrange the vertices of the graph in same order. So some order. Arrange the vertices of a graph in some order. So step 2, choose the first vertex and color it with the first color. Okay, we can choose the vertex. See the example. First color A என்ற vertex நம்ம choose பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அதுக்கு ஒரு கலர் நம்ம அசைன் பண்ணிடணும். ஓகே, step 3, choose the next vertex and color it with the lowest numbered color that has not been colored on any vertices adjacent to it. ஸோ ஃபஸ்ட்டு ஏவுக்கு நம்ம ஒரு கலர் கொடுத்துட்டோம்னா அது கரஸ்பாண்டிங் இருக்க பிக்கும் டிக்கும் நம்ம அதே சேம் கலர் நம்ம கொடுக்கக்கூடாது. ஓகே, ஸோ அதுக்கு டிஃப்ரெண்ட் கலராக தான் கொடுக்கணும். ஸோ பிக்கு ஒரு கலருக்கு அசைன் பண்ணியாச்சு. ஸோ we can see the example. ஓகேவா? அந்த பின்றது நம்மளுக்கு எப்படி இருக்கும், அட்ஜசண்ட்டாக இருக்கு. ஓகே, ஸோ if all the adjacent vertices are colored with this color. Okay, assign the new color to it. Repeat this step until all vertices are colored. Okay, so இதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு vertices கலர் கொடுக்குறோம். கலர் கொடுக்கும்போது adjacent vertexக்கு நம்ம என்ன பண்ணணும், சேம் கலர் அசைன் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ அதான் மெத்தட் டு கலர் ஏ கிராஃப். we can see the example. ஓகேவா? ஏக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கலர் ஆரஞ்சு கலர்
அசைன் பண்ணிக்கும். ஸோ அது கரஸ்பாண்டிங் பியோடையும் டியோடையும் இந்த ஏ வந்து அட்ஜசண்டாக இருக்குது. ஸோ அந்த ஆரஞ்சு கலர் நம்ம என்ன பண்ண முடியாது, பிக்கும் டிக்கும் கொடுக்க முடியாது, அசைன் பண்ண முடியாது நம்மளால். ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் சிக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அது அந்த வெர்டெக்ஸோ சிஓ வெர்டெக்ஸோ அது அட்ஜசண்டாக. ஸோ சிக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஆரஞ்சு கலர் அசைன் பண்ணிக்கலாம். ஓகேவா. அதே மாதிரி டி பார்த்திங்க அப்படின்னா ப்ளூ கலர் அசைன் ஆகிருக்கு. ஸோ ப்ளூ கரஸ்பாண்டிங்காக பிக்கு நம்ம அசைன் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கு டிஃப்ரெண்ட் கலர் நம்ம அசைன் பண்ணிக்கலாம். ஸோ அப்படின்னா இந்த கிராஃப் பார்த்திங்கன்னா மினிமம் கலர்ஸ் வந்து அப்படின்னா ஆரஞ்சு 3 கலர் அசைன் ஆகிருக்கு. அப்படின்னா இதோட குரோமாட்டிக் நம்பர்ன்றது என்ன அப்படின்னா 3. ஓகே, சை ஆஃப் ஜி. சப்போஸ் இந்த கிராஃப் வந்து ஜி நம்ம எடுத்துக்கிறோம், சை ஆஃப் ஜி ஈக்குவல் டு 3. ஸோ நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன் ஆஃப் கிராஃப் கலரிங். ஓகே, சம் அப்ளிகேஷன் ஆஃப் கிராஃப் கலரிங் இன்க்ளூடட். ஃபர்ஸ்ட் ஒன் ரெஜிஸ்டர் அலோகேஷன், செகண்ட் மேப் கலரிங், தேர்ட் ஒன் bipartite graph checking, fourth one mobile radio frequency assignment, fifth one making timetable etc. So next graph travels. ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 2 டைப் ஆஃப் சர்ச் பார்க்க போகிறோம். ஸோ இது எப்படின்னா இந்த கலரை வந்து அசைன் பண்ண ஒவ்வொரு வர்டெக்ஸை சர்ச் பண்ணி நம்மளோட கலரை வந்து அசைன் பண்ணுது. ஃபஸ்ட்டு வர்டெக்ஸ் நம்ம கலரை அசைன் பண்ணிட்டோம் அப்படின்னா அது செகண்ட் வேர்டெக்ஸு அது வந்து செகண்ட் வர்டெக்ஸோட அட்ஜசண்ட்டாக இருக்கா இல்லை நம்ம சர்ச் பண்ணி அசைன் பண்ணோம். அந்த செகண்ட் வேர்டெக்ஸ் வேல்யூ கலர் அசைன் பண்ணோம்னா ஸோ அடுத்த தேர்ட் வேர்டெக்ஸ் நம்ம கலர் அசைன் பண்ணணும். ஸோ அந்த தேர்ட் வேர்டெக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு செகண்டோட அட்ஜசண்ட்டாக இருக்கா. ஸோ அதை வந்து நம்ம சர்ச் பண்ணி கலர் அசைன் பண்ணுறது. ஸோ அதுக்கு 2 மெத்தட் நம்மளை அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, so graph travels is the problem of visiting all the vertices of a graph in some systematic order. Okay, wow. There are mainly 2 ways to traverse a graph. First one birth first search, depth second one depth first search. Okay, wow. So graph travels the problem visiting the all the vertices. So இந்த 2 மெத்தடை வச்சு ஸோ எல்லா vertices நம்ம விசிட் பண்ணுறோம். vertices of a graph in some systematic order. ஓகே, நம்ம சிஸ்டமேட்டிக்காக சொல்ல போகிறோம். தெர் ஆர் மெயின்லி 2 ways ஆஃப் traverse a graph. ஓகே, birth first search, depth first search. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஒன் birth first search. ஸோ இந்த birth first search BFS. ஓகே, BFS starts at starting level 0. ஸோ level 0 vertex x of the graph G. ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் லெவல் ஸ்டார்ட் பண்ணுறதை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், லெவல் 0ன்னு சொல்லிட்டு வச்சுக்கிறோம். தென் வி விசிட் ஆல் த வேர்டிசஸ் தட் ஆர் தி நெய்பர்ஸ் ஆஃப் எ எக்ஸ். ஓகே, இப்போ எக்ஸ் இந்த வர்டெக்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதோட நெய்பர்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம், விசிட். ஓகே, டு விசிட் த ஆல் அவர் நெய்பர்ஸ். ஆஃப்டர் விசிட்டிங் வி மார்க் த வேர்டிசஸ் ஆர் விசிட்டட். ஓகேவா. ஸோ ஒரு வெர்டெக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அது நெய்பர்ஸில் இருக்கிற எல்லா வேர்டிஸும் நம்ம விசிட் பண்ணுறோம். விசிட் பண்ணதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், அதை மார்க் வி கேன் மார்க் இந்த வெர்டிஸை வந்து விசிட் பண்ணிவிட்டு ஒரு மார்க். ஓகே, அண்டு பிளேஸ் தம் இட் லெவல் 1. ஓகேவா. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், அந்த இடத்துல நம்ம என்ன லெவல் 1 பிளேஸ் த இன்டூ லெவல் 1. ஸோ ஸ்டார்டிங்கை நம்ம என்ன பண்ணுறோம் லெவல் 0. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், அந்த நெய்பர்ஸ் எல்லாத்தையும் விசிட் பண்ணுறோம். ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் லெவல் 1. ஓகேவா. நெக்ஸ்ட் பாயிண்ட், தென் வி ஸ்டார்ட் ஃப்ரம் த லெவல் 1 வேர்டிசஸ் அண்ட் அப்ளை த சேம் மெத்தட் ஆன் எவ்ரி லெவல் வெர்டெக்ஸ் அண்ட் ஸோ ஆன். ஓகேவா. ஸோ அதே மாதிரி லெவல் 1 வந்துட்டோம். அடுத்தது என்ன பண்ணுறோம் லெவல் 2. ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு இதுக்குமே இதே சேம் மெத்தடை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இந்த BFS travels terminates when every vertex of the graph has been visited. ஸோ இந்த மெத்தட் அப்ளை பண்ணி எல்லா வெர்டிசஸ் நம்ம என்ன பண்ணோம் விசிட் பண்ணி நம்ம கலர் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் சர்ச். ஸோ BFS நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறதுனா BFS அல்காரிதம். ஸோ அங்கே தியரிட்டிக்கல் மேனராக பார்த்தோம். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணுவோம் அல்காரிதமே கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் தான். ஸோ அப்ளிகேஷன்றது நம்ம சிஸ்டத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பட்டனை தட்டினோம்னா அதை சர்ச் பண்ணி போய் பார்க்கும். 1 பட் 2 அடுத்த 2 ப்ரெஸ் பண்ணால் 2வை சர்ச் பண்ணி பார்க்கும். ஸோ அது கரஸ்பாண்டிங்காக அசைன் பண்ண வேல்யூ 2 கரஸ்பாண்டிங் நம்ம என்ன அசைன் பண்ணுவோம், பின்னு அசைன் பண்ணால் அதை சர்ச் பண்ணி பி எங்கே இருக்குன்னு போய் பார்க்கும். அதாவது 3 ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா 3 எங்கே இருக்கும், 4 ப்ரெஸ் பண்ணால் 4. ஸோ ஏ ப்ரெஸ் பண்ணால் ஏ எங்கே இருக்குன்னு கேன் சர்ச்
சர்ச் பண்ணி பார்க்கும். ஸோ அதனால தான் இந்த இதுக்கு வந்து நான் பிஎஃப்எஸ்க்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா அல்காரிதம் அப்ளை பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் we can see the first point. The concept is to visit all the neighbor vertices before visiting other neighbor vertices of a neighbor vertices. Okay, and the concept is to visit all the neighbor vertices before visiting other neighbor vertices of neighbor vertices. Okay, so next point, initialize the status of all nodes as ready. Okay, third point, put source vertex in a queue and change its status to waiting. Again, fourth one, repeat the following 2 steps until queue is empty. Okay, so next point, remove the first vertex from the queue and mark it as visited. Okay, so next, add to the rear of queue all the neighbors of removed vertex whose status is ready and mark their status as waiting. Okay, add to the rear of queue all the neighbors of the removed vertex whose status is ready, mark their status as waiting. So waiting the value. This is the PFS algorithm. Also next, now the problem. Let us take the graph. The source vertex is A, the starting value is A, and apply the BFS algorithm to find out the travels order. So see the graph A, B, C, D, E. Okay, we can see the example. Solution. So on the algorithm plus on the procedure BFS ஓட procedure கம்ப்ளீட்டாக அவங்க அப்ளை பண்ண போகிறோம். இந்த கிராஃபுக்கு அப்ளை பண்ணி நம்மளோட வேல்யூ என்ன, ஆன்சர் என்ன, நம்மளோட சொல்யூஷன் என்னன்னு சொல்லிட்டு ஃபைன் பண்ண போகிறோம். சொல்யூஷன், initialize the status of all what is to ready. So next point, put in queue and change its states to waiting. Remove from queue, mark it has visited. Adds neighbors in ready state B, D and E to end of queue and mark them as waiting. ஓகேவா? ஸோ ஏன்றதை நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு கரஸ்பாண்டிங்காக என்ன வர்டெக்ஸ் இருக்குது அப்படின்னா B, D and E. ஸோ end of queue and mark them as waiting. ஓகே, ஃபஸ்ட்டு ஏன்றது ஸ்டார்ட் பண்ணோம், அது கரஸ்பாண்டிங்காக நம்மளுக்கு என்ன இருக்குன்னா B, D and E. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ரிமூவ் B from Q. ஓகேவா? அது கரஸ்பாண்டிங்காக என்ன ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணுறோம் B from Q, mark it as visited. Okay, mark it as visited. Put it's ready. Neighbor C at the end of queue and mark C as waiting. ஓகேவா? ஸோ B என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு பியை வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ B ஃபஸ்ட்டு அடுத்த நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா CS for the mark and ready and waiting. So next point, remove D. Okay, remove D from Q and mark its visitor. Okay, next point என்ன போயிட்டோம் அப்படின்னா Dக்கு. ஸோ it has no neighbor in ready state. ஸோ இதுக்கு Dக்கு அப்புறம் நம்மளுக்கு நெய்பர் வந்து எதுவுமே இல்லை. ஸோ அதனால் it has no neighbor in ready state. Okay, next point, remove from E. ஸோ அடுத்தது வந்து Eக்கு. ஸோ E போகிறோம். ஸோ E from Q and mark it has visited. It has no neighbor in ready state. ஸோ இங்கே என்னது ஈக்கும் எந்த ஒரு நெய்பர்ஸும் கிடையாது. ஸோ இது ரெடி ஸ்டேட். நெக்ஸ்ட் பாயிண்ட், ரிமூவ் C from Q and mark its visited. C from, so it has no neighbor in ready state. ஓகேவா? ஸோ சிக்கும் எந்த ஒரு நெய்பர் கிடையாது. ஸோ டிக்கும் நெய்பர் இல்லை, சிக்கும் நெய்பர் இல்லை, சிக்கும் நெய்பர் இல்லை. ஸோ Q is empty, so stop. எந்த நெய்பர், சப்போஸ் நெய்பர் இருந்தால் நம்ம என்ன பண்ணோம், அதை விசிட் பண்ணிவிட்டு நம்ம மார்க் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணோம். ஸோ அடுத்துக்கு நெக்ஸ்ட்டு என்ன இருக்கோ அதே சேம் ப்ரொசீஜர். ஸோ அதெல்லாம் நம்ம பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம என்ன பாயிண்ட் இருக்கோ அதை சூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கு வந்து எந்த ஒரு நெய்பர் வேல்யூ
இல்லை அப்படின்னா அந்த q is empty. q மீன்ஸ் என்ன அப்படின்னா அடுத்தது எதுவும் இல்லை, அடுத்த பாயிண்ட் எதுவும் இல்லை, அதோட நெய்பர்ஸ் எதுவும் இல்லை. So the travel order is A, B, C, D, E, C. Okay. So alternate what travels are. So alternative நம்ம என்ன பண்ணோம்னா A, B, E, D, C. ஸோ அப்படி பண்ணிக்கலாம், A, D, B, E, Cன்னு பண்ணிக்கலாம், இல்லை A, E, B, D, Cன்னு பண்ணலாம், இல்லை A, B, C, E, D, Cன்னு பண்ணலாம். ஸோ அடுத்து இல்லை அப்படின்னா A, D, E, B, Cன்னு பண்ணலாம். ஓகேவா? அந்த ட்ராவல்ஸ் ஆர்டர் எப்படி ட்ராவல் பண்ணலாம். ஸோ ஏவை சூஸ் பண்ணிட்டு நம்ம ப்ரொசீஜரில் என்ன சொல்கிறோமோ ஸோ அது பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னா இஸ் ஏ ஃபஸ்ட்டு ஒன். இல்லை நம்ம வேறு நெய்பர்ஸ் எடுத்துக்கிட்டாலும் அது ஏ கரெக்ட் பண்ணி வேறு எதோ நெய்பர் எடுத்தாலும் ஸோ அடுத்தடுத்து நம்மளுக்கு என்ன வரும்ன்றதை ஏ ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு பி, அடுத்து ஏ எடுத்துகிட்டு டி எடுத்துருக்காங்க பாருங்கள், ஏ எடுத்துகிட்டு இ, ஏ எடுத்துகிட்டு பி, ஏ டி. ஸோ வேறு எதனால வேல்யூ நெய்பர்ஸ் சூஸ் பண்ணால் அந்த ஆர்டரில் நம்மளுக்கு என்ன கிடைக்குது, alternative orders we can see. So application of BFS. Okay, applications: finding the shortest path. Okay, second one, minimum spanning tree for unweighted graph. Third one, GPS navigation system. Okay, fourth one, dedicating cycles in a undirected graph. Fifth one, finding all nodes within one connected component. Finding all nodes within one connected component. Okay, first one என்ன அப்படின்னா finding the shortest path. Okay, shortestனா ஒரு இடத்துக்கு எவ்வளோ சீக்கிரம் போகுமோ அந்த ஒரு சொல்கிறாங்க அவங்க. அடுத்தது வந்து செகண்ட், மினிமம் ஸ்பேனிங் ஃபார் த அன்வெயிட்டட் கிராஃப். வெயிட்டட் கிராஃப் இல்லை, இட்ஸ் அன்வெயிட்டட் கிராஃப். தேர்ட் ஒன், GPS navigation system. So dedicating cycles in undirected graph. Fourth one, finding all nodes within the one connected component. Okay, so next, depth first search. Okay, first one பார்த்தது but first one search in the depth search for first search. Okay, so இங்கே அதே same concept, so same as well as moreover at most same for the depth first search. Depth first search means DFS algorithm states from a vertex V, then it travels to its adjacent vertex say X that has not been visited before and mark as visited, and goes on within the adjacent vertex of X and so on. So second point, if at any vertex it encounters that all the adjacent vertices are visited, then it backtracks until it finds the first vertex having an adjacent vertex that has not been traversed before. And third point, then it traverses the vertex, continues with its adjacent vertices until it traverses all visited vertices and has to backtrack again. In this way it will traverse all the vertices reachable from the initial vertex V. Okay va? So எந்த vertex நம்ம ஆரம்பிச்சோமோ அதே vertex. In this way it will traverse all the vertices reachable from, எல்லா verticesமே நம்ம என்ன பண்ணோம், அந்த 3 ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணி எல்லா verticesம் போயிட்டு திருப்பி அது ஃப்ரம் தி இனிஷியல் வெர்டெக்ஸ் விக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச் DFS. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு DFS algorithm. The concept is to visit all the neighbor vertices of neighbor vertex before visiting the other neighbor vertices. Next point, initialize status of all nodes as ready. Third point, put source vertex in a stock and change its status to waiting. Fourth one, repeat the following 2 steps until stock is empty. Okay, so pop the top vertex from the stock and mark
it has visited. Push into the top of the stack all the neighbors of the removed vertex whose status is ready. So mark their status are as visiting. Okay. This is the DFS algorithm. So problem. This is one of the example for the DFS algorithm. So let us take the graph. As for the same graph, source of the vertex is A and apply the DFS algorithm to find out the travels order. We can see the example. First vertex A is the adjacent value, B, D, again C, E. So, we can see the um, vertices. Solution. Inside states of all vertices to ready. Push yes in stock and change its status to waiting. Pop yeah and mark it is visited. Push the neighbors in ready state EDB to top of stock and mark them as visiting. Okay, when the A corresponding EDB, so to top of stock and mark them as waiting. So next pop B from stock, mark it as visited, push it's ready, neighbor C and to stock. So next pop C from stock and mark it has visited. There's no ready neighbor. So C corresponding neighbors. Pop D stock and mark it is visited and has no ready to neighbor. Similarly, pop E from stock and mark it has visited. It has no ready to neighbor. So stock is empty. So stop. So nearby values is no empty. So to stop the procedure. So we can see the travels order. First one A, B, C, D. So first A choose pani, other B, C, D neighbors we can value. And the alternative orders of travels are A, E, B, C, D or அல்லது A, B, E, C, D. So அல்லது A, D, E, B, C அல்லது A, D, C, E, B. Next A, D, C, B, E. So applications. So dedicate the cycle in a graph to find topological starting, to test if a graph is bipartite, finding the connected components, finding the bridges of a graph, finding the by connectivity in a graph, solving the Kittney tower problem, solving the puzzles with only one solution. Okay, this is the applications for this one. So we can see this season of application, the real life problem, graph coloring. Solving the world one problem with the graph coloring, we can see the application. Okay, we can see the application is a graph coloring. Okay, so the application பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் சில்ட்ரன்ஸ்க்காக இருக்க டிவி சேனல்ஸில் இருக்க அந்த ஃபேஸ் எல்லாமே இதில் இருக்கும். ஸோ அதில் டிவி சேனல் சுட்டி டிவி, ஸோ இது மாதிரி டிவிஸ் இருக்கிற சில்ட்ரன்ஸ் டிவி, ஸோ அதில் இருக்கிறோட ஃபேஸ் we can see the face. ஸோ அவங்கள என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட கலரிங் வந்து இம்ப்ளிகேட் பண்ணுறது வந்து என்னம்னா டெவலப் பண்ணுறது என்னம்னா இந்த கிராஃப் கலரிங் யூஸ் பண்ணி தான் அந்த இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த different colors. Okay, well, we can see the pictures. Thank you, student.